உவகைக்கே உருவாக்கி வைத்துள்ளோம் ஊருக்கு ஓர் தமிழ் வழக்கு. உளமாற பேசி மகிழ பேசுவோம் மகிழ்வோம். இன்னைக்கு தலைப்பு ஜோதிடம் பார்த்தே ஆக வேண்டுமா அப்படிங்கிறது தான். அதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களோட பேச போகிறேன். ஒரு சிலர் ரெண்டு வகையான கருத்துக்கள் கொண்ட மனிதர்கள் இருப்பாங்க. ஒரு சிலர் நான் ஜோதிடம் பார்க்காம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களையும் நான் பார்த்துருக்குறேன். அதே சமயம் ஜோதிடத்தில் எனக்கு நம்பிக்கையே இல்லை, நான் எதுவாக இருந்தாலும் நானாக திட்டமிட்டு யோசித்து என்னுடைய செயல்களை எல்லாத்தையும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களையும் நான் பார்த்துருக்கேன். இந்த ரெண்டு வேறுபட்ட கருத்துக்கள் கொண்ட மனிதர்கள் ஒவ்வொருவரும் அவங்களுடைய பாயிண்ட் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் என்னோடது என்னென்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஹெல்ப்பாக தான் இருக்கும். பார்க்குறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் எப்போ பார்த்தாலும் அதை பார்க்காம நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன்னு சொல்கிறது தான் தப்பு. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளோட முடிவுகள் எடுக்கிறதுல ரொம்ப குழப்பம் வருது, யாரோ ஒருவரோட உதவி தேவை அப்படின்ற இடத்துல மட்டும்தான் நம்ம ஜோதிடத்தை அணுகணும். மற்ற நேரங்களில் நம்ம அறிவால் யோசித்து சிந்திச்சு தான் செயல்படணும். ஏன் அப்படின்னா, இயற்கை ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுத்துருக்கு. இப்போ நாயினா மோப்பம், அந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு சிறப்பு தன்மை இருக்கும். அதே போல் மனிதனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிந்தித்தல் அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பு தன்மை. மனித உயிரினத்துக்கு இயற்கை கொடுத்த வரம் அது. அதனால் எல்லா மனிதர்களும் சிந்திச்சு தான் ஒவ்வொரு செயல்களையும் செய்யணுமே தவிர இந்த ஜோதிடத்தை பார்த்து ஒன்றையும் செய்யக்கூடாது. ஆனால் அப்படி எல்லா நேரங்கள்லையும் நம்ம சிந்திச்சே எல்லா காரியத்தையும் மிகச்சிறப்பாக செஞ்சிட முடியுமா அப்படின்னா அதில் கொஞ்சம் சிரமம் இருக்குது. ஏன்னா மனிதர்கள் ஹார்மோன்களாலேயே நிறைய ஆளுமை செய்யப்படுவாங்க. அவங்களோட ஒவ்வொரு செயல்களுக்கும் பின்னாடியும் கண்டிப்பாக ஹார்மோன்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனுடைய கூடுதல் குறைவு அந்த அளவு பொறுத்து தான் மனிதர்களுடைய செயல்பாடுகள், சிந்தனைகள் எல்லாமே இருக்கும். இது எல்லா நேரத்துலேயும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சம அளவில் தேவையான அளவு ஹார்மோன்கள் சுரப்பு இருக்குதா ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் அப்படின்னா மனிதன் நிறைய நேரங்களில் உணர்ச்சி வசப்படுவான். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவனுடைய ஹார்மோன்களோட அளவுகள் கூடுதலாகவோ குறைவாகவோ வர ஆரம்பிக்கும். அப்போ எடுக்கிற முடிவுகள் சிறப்பானதாக இருக்காது. அதனால் முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது நம்ம யோசித்து தான் செய்யணும். அதே சமயத்தில் சில நேரங்களில் நமக்கு யோசிக்கிறதுல சில தடுமாற்றம் வருது, குழப்பம் வருது. நம்ம எடுக்கிற முடிவு சரியானதா அப்படின்னு இன்னொரு முறை ஒரு கிராஸ் செக் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. அப்படிங்கிற இடத்துல மட்டும் ஜோதிடத்தை அணுகுனா போதுமானது. ஒவ்வொரு செயலுக்கும் ஜோதிடத்தை பார்த்து தான் நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு இருக்கிறது தவறான ஒன்று தான். இது இயற்கைக்கு எதிரான ஒன்றுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா சிந்திக்கணும் மனிதன் அப்படின்னா, அப்போது அதுக்காக தான் படைக்கப்பட்ட உயிரினம் அது. அதனால் எவ்வளவு தூரம் நம்ம சிந்தனைகளை வளர்த்துக்கிட்டே வர்றோமோ அந்த அளவுக்கு நம்ம இனம் இன்னும் அடுத்தடுத்த தலைமுறை மிக சிறப்பாக வளரும். அதனால் ஜோதிடம் அப்படின்றது அளவோடு தான் இருக்கணும். தேவைப்படும் நேரத்தில் தேவையான அளவுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்திக்கணும். அதே சமயம் நான் சிந்திச்சே தான் எல்லா செயலையும் பண்ணுவேன் அப்படின்னு பார்க்கும்போது சில நேரங்களில் நம்மளோட சிந்தனைகள் தவறாக போயிடுது இல்லையா? அப்போ முடிவுகளும் தவறாயிரும். ஸோ பார்க்கவே மாட்டேன், எனக்கு அதில் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்கிறதும் சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்காது. எப்போ பார்த்தாலும் ஜோதிடத்தை நம்பி தான் நான் ஒவ்வொரு செயலையுமே செய்வேன் அப்படின்னு இருக்கிறதும் சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்காது. அதனால் தேவையான போது தேவையான இடத்துல கொஞ்சமாக மட்டும் ஜோதிடத்தை பார்த்துக்கணும். நமக்கு சந்தேகம் வரும் இடங்களில் மட்டும், நம்மளுடைய முடிவுகளில். அப்போ நம்ம எப்படி பார்க்கணுன்னா, முடிவு எடுத்துடணும். நம்ம திருப்பி அதை சரியானதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம ஜோதிடத்தை அணுகணும். இந்த அளவுக்கு மட்டும் ஜோதிடத்தை பயன்படுத்தும் பொழுது ஜோதிடம் ரொம்ப சிறப்பாக நமக்கு கை கொடுக்கும். ஸோ இன்றைக்கி
ஒரு நல்ல அற்புதமான கருத்தை அறிவார்ந்த முறையில் சிந்தித்து பார்த்துருக்குறோம். இதே போல் இன்னும் வரும் வீடியோக்களில் அற்புதமான கருத்துக்களை அறிவார்ந்த முறையில் சிந்தித்து பேசுவோம், மகிழ்வோம். நன்றி.